மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தாவேக அரசு பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்ய கோரியும் இபிஎஸ் அறிவித்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாலும் அதில் பங்கேற்க மாட்டோம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கை. சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு சென்று போராட்டத்தில் பங்கேற்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் விசுவாசிகளை புறக்கணிக்கும் வகையில் எடப்பாடி அறிவிப்பு உள்ளதாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் விமர்சனம். புதிய கழக பொறுப்புகளில் நியமனம் செய்து இபிஎஸ் வெளியிட்ட அறிவிப்பை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள இயலாது. வாக்குறுதி அளித்தபடி பழைய பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் வலியுறுத்தல். கோவையில் மறைந்த தெய்வ திரு இ.ஏ. பழனிசாமி கவுண்டரின் 23ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மலர் தூவி மரியாதை. நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ்பி அன்பரசன், கல்வியாளர் எஸ்பி செந்தில்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் குடும்பத்தினரும் மரியாதை செலுத்தினர். சென்னை கிண்டியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. 67,452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்பு. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் உயிரியல், அறிவியல், வாகன உற்பத்தி, மின்னணுவியல் மற்றும் குறைக்கடத்திகள், ஆழ் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. வீடுகள் உட்பட அனைத்து இடங்களிலும் மின் நுகர்வை துல்லியமாக கணக்கெடுக்க அனைத்து மாநில அரசுகளையும் அறிவுறுத்திய மத்திய அரசு. முதற்கட்டமாக சென்னை மாநகர பகுதிகளில் ரேடியோ அலைவரிசை தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரின் 3வது நாள் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. பல்வேறு காவல் மற்றும் பாதுகாப்பு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் துப்பாக்கிகளை ஏந்தியபடி கம்பீரமாக அணிவகுத்து சென்று மரியாதை செலுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டனர். சிறப்பு காவல்படை அணிவகுப்பு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 7th பேட்டலியன் மகளிர். அடுத்ததாக கனத்த உணர்வுடன் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அப்சரா அறிவிப்பு. மனசாட்சி மற்றும் தனது கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக இபிஎஸ்க்கு அப்சரா கடிதம். தொகுதி 2A பணிகளுக்கு 5,000 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 821 இடங்களை மட்டும் நிரப்புவதா என தாவேக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை. தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் 75% வேலைகள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுப்பது இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் வெறும் துரோகம் எனவும் கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சொத்துக்களை பாதுகாக்க IAS அதிகாரி பொன்மணி தலைமையில் அமைக்கப்பட்ட பிரத்யேக ஆய்வுக்குழு.
இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வரும் நிலையில் கோவில் சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரம். டெல்லி செங்கோட்டையில் முப்படை மற்றும் துணை ராணுவ பாதுகாப்பு படைகள் அணிவகுப்பிற்காக முழு ஒத்திகை. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதி ஒத்திகை. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்க வளாகத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் திறப்பு. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்தார். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வீட்டில் இருந்து 58 வயதுடைய பெண் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கோவையில் கடந்த 10 நாட்களில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியதால் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் கோவை மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புளியில் கூலி தொழிலாளி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு விசாரணை. குலையன்கரிசல் பகுதியில் சேர்ந்த ஞானஸ் பிரகாஷ் நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் கொலையாளிகளை துரிதமாக கைது செய்ய எஸ்பி உத்தரவு. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பவானி ஆற்றுப்பாலத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 20 கிலோ கஞ்சா பறிமுதல். சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. கோவை மதுக்கரையில் 5 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட் கடத்தி வந்த பீகார் இளைஞர் கைது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சமூகத்தை சீரழிக்கும் நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் புதிதாக வழக்குகள் பதிவு செய்து 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த புழல் சிறையில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் புகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் மேலும் பல முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்ப்பு. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தொந்தரவு செய்த இளைஞர். இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் அர்ஜுன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை பகுதியில் 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 50 வயதுடைய நபர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் அவலம். திருநெல்வேலி டவுனில் 4 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய தாயின் நண்பர் சிக்கினார். சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் பீர் முகமது என்பவரை சிறையில் அடைத்த போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே பள்ளி முடித்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருக்கின்ற 4ஆம் வகுப்பு படித்து வரும் 8 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு வலைவீச்சு. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை காவல்துறை அதிகாரிகள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கர்நாடகாவில் நடக்கிற அத்தனை போராட்டங்களும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது என பி.ஆர். பாண்டியன் குற்றச்சாட்டு. மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர்ந்து காவிரி தண்ணீரை விடுவிக்க மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா விவசாயிகள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குடிபுகுந்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் எனவும் எச்சரிக்கை. முழு அடைப்பு பந்து போராட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் கர்நாடக இன வெறியர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உள்ள ஆதனூர் பகுதியில் நடைபயிற்சி சென்ற மூதாட்டியிடம் கத்தியை காட்டி 5 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். பயன்பாடின்றி குடிகாரர்களின் கூடாரமாக மாறிவிட்ட புறக்காவல் நிலையத்தை உடனே சீரமைத்து ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை.
திருச்சி உறையூர் அருகே இடத்தகராறில் தாவேக உறுப்பினர் பெண் ஒருவர் சிங்கப்பெண் படையை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார். விசாரணைக்கு வரும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் கூட மிரட்டி அடாவடியில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. இப்போ அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க, விஜய் மாண்புமிகு முதல்வர் விஜய் கட்சியை சார்ந்தவங்க அவங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த சிங்கப்பெண்கள் ஆக்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த பாதையை மறைச்சு, இந்த பாதையே உன்னோடது கிடையாது, இது பொதுப்பாதை கிடையாது, எனக்கு இது வரைக்கும் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையும் நிறையா சதுர அடிகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அதையும் காம்பவுண்ட் சுவர் எடுத்து பாதையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, கேட்டும் போட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் எலிகள் சுற்றித் திரியும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. எலிகள் தொல்லையால் தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் அச்சமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் கண்டும் காணாமல் உள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை படகுடன் சிறைபிடித்த இலங்கை கடற்படை. கடந்த ஒரு வாரத்தில் அடுத்தடுத்து 20 ராமேஸ்வர மீனவர்கள் கைது செய்யப்பட்டதால் மீனவர்கள் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வழியாக கர்நாடகாவிற்கு தமிழக அரசு பேருந்துகள் தடையின்றி இயக்கப்படும் நிலையில் எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் கன்னட அமைப்புகள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இரு மாநில எல்லைப் பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிப்பு. கர்நாடகாவில் நடைபெறும் முழு கடையடைப்பு போராட்டத்தால் உதகையில் இருந்து கர்நாடகாவிற்கு இயக்கப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பேருந்துகள் கூடலூரில் நிறுத்தம். காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது, மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கன்னட அமைப்பினர் அம்மாநிலத்தில் முழு கடையடைப்பு போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 17 வயது சிறுமி கருக்கலைப்பின் போது உயிரிழந்தது தொடர்பாக போக்சோ சட்டத்தில் மெக்கானிக் வினோத்குமார் என்பவர் கைது. சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணமானவர் யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் DNA பரிசோதனை மூலம் 10 மாதங்கள் கழித்து வினோத்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சியில் டெங்கு கொசு ஒழிப்பு மருந்து அடித்த போது பொதுமக்கள் 2 பேர் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம். சாக்கடை, கால்வாய் மற்றும் குடியிருப்புகளுக்குள் அதிக புகை வரும் வகையில் கொசு மருந்துகளை அடித்ததால் வீட்டில் இருந்த மோகன் மற்றும் ராணி ஆகியோர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழப்பு. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்துவது கிடையாது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். அணைகளின் தேவைக்கு அதிகமாகவே தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடகா மறுக்கிறது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. அணைகளில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. காவிரி நீர் திறப்பு விவகாரத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவை நிராகரிப்பதோடு கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் திறப்பதற்கு அனுமதி கொடுத்த முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு பட்டாசு தொழிற்சாலை சங்கத்தினர் நன்றி தெரிவிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பட்டாசு தொழிற்சாலை சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. இந்த 40க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இன்று ஒரே நாளையில் திறந்து வைத்ததால் இதில் 45இல் 25 தொழிற்சாலைகள் மாவட்ட உரிமம் பெற்ற தொழிற்சாலைகளும், மாவட்ட உரிமம் பெற்ற தொழிற்சாலைகள் மாவட்ட வருவாய் அலுவலர்களால் மற்றும் மாவட்ட ஆட்சியரால் தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர் நலன் மற்றும் பாதுகாப்புத்துறை அவர்கள் மூலமாக 9 ஃபயர் ஒர்க்ஸ்களும் இன்று தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 40க்கும் மேற்பட்ட ஃபயர் ஒர்க்ஸ்கள் இன்று ஒரே நாளில் திறக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் எங்களது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு நாளை முதல் தொழிற்சாலைகள் வழக்கம் போல் இயங்கும். நன்றி. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று ஊர் திரும்பிய
பழுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்காபுரத்தில் செண்டமேளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து ஊர் மக்கள் சிறப்பான வரவேற்பு. பழுதூக்கும் வீரர்கள் பயன்பெறும் வகையில் கோவில்பட்டி பகுதியில் நவீன ஜிம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ராஜா முத்துப்பாண்டி கோரிக்கை. இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லாந்தில் நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 kgல வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கரலிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நள்ளிரவில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். தங்க கவச அலங்காரத்தில் காட்சியளித்த அங்காளம்மனை லட்சக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில்களில் திருவிழாக்களில் கரகாட்டத்தின் பெயரில் ஆபாச உடைகளுடன் நடனமாடினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அரியலூர் மாவட்டம் பாப்பாத்தம்மன் கோயில் திருவிழா வழக்கு விசாரணையின் போது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்த நிலையில் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி ஆபாச நடனம் ஆடுபவர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று திட்டவட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடைசி நாளில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வந்தே மாதரம் பாடல் முழு வடிவத்தில் பாடப்பட்டது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ. எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த விருப்பமுள்ள நிறுவனங்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் இன்னும் 14,31,000 ரேஷன் கார்டுதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். இதில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களிடம் விரைந்து கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல். செல்போனில் தொடர்ந்து வரும் தேவையற்ற விளம்பர அழைப்புகள், குறுந்தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் AI மூலம் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு திட்டம். ஸ்பாம் தகவல்களை அனுப்புவதற்காக தொலைத்தொடர்பு வசதிகள் பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்கள் மற்றும் பிற தொலைத்தொடர்பு வசதிகளின் அவுட்கோயிங் வசதி துண்டிக்கப்படும் எனவும் அந்த நபர் கருப்பு பட்டியலிலும் சேர்க்கப்படுவார் எனவும் மக்களவையில் அறிவிப்பு. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட டெல்லி செங்கோட்டை. குற்றவாளிகளை கண்டறிய அபிக்யான் செயலி மற்றும் 1000க்கும் மேற்பட்ட செயற்கை நுண்ணறிவு முக அங்கீகார CCTV கேமராக்கள் பொருத்தம். ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கிச் சூட்டில் தமிழக மீனவர் பலி. இறந்தவரின் உடல் மற்றும் காயமடைந்த 3 பேரையும் மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை. மாவீரன்றவங்க 5 வருஷமா கடல் தொழிலுக்கு சவுதிக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனவங்க இப்ப தகவல் வந்திருக்கு, நேற்று சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். அரசு எந்தவித பாரபட்சமும் இல்லாம நல்லபடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் சீக்கிரமா எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா பாடி எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் வீடு ஒன்றை பார்வையிட சென்ற தம்பதியை விரட்டி நீண்ட நேரம் கடித்து குதறிய பிட்புல் நாய். பலத்த இரத்த காயங்களுடன் தம்பதியினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை.
கோவை தனியார் கல்லூரி மாணவர் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் விளக்கம். போதைப்பொருள் புழக்கம் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள கல்லூரி நிர்வாகம் தாக்குதல் நடத்தியதற்காக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் விளக்கம். கொடுக்குறாங்க, அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. ஆமா, என்னோட மகன் செஞ்ச தவறு தான். அஜீஸ் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க, அமுதன் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போறோம்னு தான் சொல்லி நாங்க வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம். பட் அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து தெரியல. அதுக்கப்புறம் அந்த 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது தான், இன்னும் 10ஆம் தேதி நிகழ்ச்சி எங்களுக்கு நான் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கிறோம். அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் முடியும் தருவாயில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு தெரியுது. இதுக்கிடையில அந்த மாணவர் வெளியே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. செங்கல்பட்டு மாவட்டம் மஹிந்திரா சிட்டி பகுதியில் ஆன்லைன் செயலியில் கடன் வாங்கிய 22 வயது இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தொடர்ந்து அதிகரித்த கடன் தொல்லையால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே இருவேறு இடங்களில் மொத்தமாக 1958 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் குட்கா பொருட்களை கடத்தி வந்த 4 பேரையும் கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மயானத்தில் பதுக்கி வைத்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் பொதுமக்களை கண்டவுடன் தப்பியோடிய சம்பவத்தால் பரபரப்பு. மக்கள் சுற்றி வளைத்தபோது கடத்தலில் ஈடுபட்ட இருவரும் அரிசியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடிய நிலையில் 10 மூட்டைகளில் இருந்த சுமார் 500 கிலோ அரிசி மீட்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இரும்பு கடை வியாபாரியை கஞ்சா போதையில் கொடூரமாக தாக்கிய 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போதை கும்பலை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உருதுப்பள்ளி தெருவில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் அருகே 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட ஹவாலா பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் மாம்பலம் அடையாரைச் சேர்ந்த 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அருகே தாவேக மாவட்ட செயற்குழு பெண் உறுப்பினரிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்து 1 கைது. தாவேக பெண் நிர்வாகி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. அரியவகை குரங்குடன் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டது தொடர்பாக நடிகர் விக்ரமிடம் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. முட்டுக்காட்டில் ஷூட்டிங்கில் இருந்த விக்ரமிடம் வனத்துறை அதிகாரிகள் கேள்விகள் கேட்டு பதிலை எழுத்துப்பூர்வமாக பெற்றுக் கொண்டனர். அரியவகை குரங்குடன் நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த லார்கிபன் குரங்கு உரிமையாளர் கேசவநாதனிடம் விளக்கம் கேட்க வனத்துறை முடிவு. பதிவு செய்யப்படாத 2 குரங்குகள் மற்றும் வனத்துறைக்கு தெரிவிக்காமல் இறந்த மற்றொரு குரங்கு குறித்து மாவட்ட வன அலுவலர் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அண்ணா பொறியியல் கல்லூரியில் 10 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் விடுதியில் தங்கி படிக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கடும் அவதி. மின்மாற்றியில் ஏற்பட்ட விபத்து காரணமாக முழுமையான மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் துரித நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் வேண்டுகோள். டெல்லியிலிருந்து புனே செல்ல இருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் மற்றும் கொல்கத்தாவிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. ஒரே நாளில் தொழில்நுட்ப கோளாறால் 2 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 24 வாரங்கள் வரையிலான கர்ப்பத்தை கலைக்க நீதிமன்றத்தின் அனுமதி தேவையில்லை என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவு. 1971ஆம் ஆண்டின் மருத்துவ ரீதியான கர்ப்ப கலைப்பு சட்டத்தின்படி 2 மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரையே போதுமானது என உயர்நீதிமன்ற அமர்வு திட்டவட்டம். கனிம வள குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் முன் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். நீர்நிலைகள், வாய்க்கால்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுவதை ஆட்சியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஜெர்மனியில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சிறப்பு ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற வீராங்கனைக்கு ரொக்க பரிசு வழங்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சக செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3 மாதத்திற்கு பிறகு 80 அடியை எட்டியது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் அணையின் நீர் இருப்பு 42.26 TMC ஆகவும் நீர்மட்டம் 80.31 அடியாகவும் உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தில் ஜொலிக்கும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில். மூவர்ண மின்னொளியில் ஜொலிக்கும் கோவிலை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. சென்னையில் பார் உரிமையாளர்களுடன் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து சென்னை காவல் ஆணையர் ஆலோசனை. காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் கொடுக்க வேண்டாம் எனவும் நேர கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும் எனவும் காவல் ஆணையர் அறிவுறுத்தியதாகவும் பார் உரிமையாளர்கள் பேட்டி. லஞ்சங்கள் எங்கேயும் கொடுக்காதீங்க. போலீஸ்க்கு உங்க பார் நடத்துவதற்கு சட்டத்துக்கு மீறி ஏதாவது லஞ்சங்கள் கேட்டால் கொடுக்காதீங்க. அது இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் யாராக இருந்தாலும் கொடுக்காதீங்க. இது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கலால் துறைக்கும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. மதுக்கூடங்களை அரை மணி நேரம் கூடுதல் அவகாசம் சுத்தம் செய்வதற்கும் கடைசி வாடிக்கையாளர் உட்காந்து குடிச்சு போகிற வரைக்கும் ஒரு 1/2 hour டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. மதுக்கூடங்களை கொஞ்சம் சுத்தமாக கிளென்லினஸாக வச்சுக்க சொல்லி ஒரு அறிவுரை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருந்தாரு.